பார்க்குற கருவாடு பார்த்தீங்கன்னா காளை கருவாடு. அதாவது இந்த நெய் மீன் பார்த்துங்க, இது நம்ம கடை தான். இந்த கடை பார்த்துங்க, என்ன கருவாடு வேணாலும் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து நம்மளுடைய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுப்போம். ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம அந்த அம்மா வணக்க மக்களே, நமக்கு கருவாட்டு நம்மளுடைய கருவாட்டு குடனுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவாடு. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட வந்துட்டு எல்லா கருவாடுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லா கருவாடும் நம்மளோட ஸ்டாக் இருக்குது. இதை பார்த்துங்க, பால் காரா. உப்பு அதிகமாக நம்ம ஏரியாவில் கலக்க மாட்டாங்க. உப்பு இல்லாத காரான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தான் கிடைக்கும். நீங்கள் எந்த ஏரியா போனாலும் உப்பு வச்சுருக்காங்களா எனக்கு தெரியலை. எங்கள் ஏரியாவில் அதாவது சோழியக்குடியில் சுத்தமாக உப்பு வைக்க மாட்டாங்க. இந்த கண்ணியம்மா அவங்க கடையில் மட்டும். ஆமாம், பார்த்துக்குருங்க. அவ்வளோ தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இருக்கிறது ஹை குவாலிட்டி கோவா நெத்திலி. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் கோவா நெத்திலி, உப்பு இல்லாத நெத்திலி. நம்ம பக்காவாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்துட்டு எப்போவுமே நெத்திலி ரொம்ப தெளிவாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படி மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நெத்திலி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கருவாடு உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் நம்மளுடைய நம்பரை கொடுக்குறோம். ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிருங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இதுதான் கோவா நெத்திலி. கருவாடு நேம் பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடு. இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், பொரிப்பதற்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து சிங்கிள் முள் தான் இந்த கருவாட்டில் இருக்கிறது, ஒரே முள் தான். இது சின்ன குழந்தைகளும் சாப்பிட்லாம், நல்லா விரும்பி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இருக்கக்கூடிய கருவாடு ஃபுல்லாமே இது எல்லாமே பண்ணா கருவாடு தான். ஃபுல்லாகவே செதையாக தான் இருக்கும். இங்கே இந்த பகுதி ஃபுல்லாக செதை இருக்காது. இந்த பகுதி மட்டும் ஒரே சிங்கிள் முள் தான். எல்லா கருவாடு என்னென்ன கருவாடு கேட்குறோம் எல்லா கருவாடும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடு. இதையுமே நம்ம கடையில் கண்ணியம்மா ஆத்தா கடையில் வந்துட்டு கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் கடை வச்சிருக்கிறா இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி கொடுப்பாங்க. கருவாடு ஒவ்வொன்றுமே நல்ல தெளிவாக இருக்கும். பாருங்கள், தெளிவான கருவாடு, சுத்தமான கருவாடு. உப்பு அதிகமாக இருக்காது, மீடியம் உப்பு தான், நல்லாயிருக்கும். கருவாடு பார்த்திங்கன்னா சீலா, இந்த நெய்மீன் சீலான்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாட்டி கடையில் அதிகமாக வச்சுருக்காங்க. நம்ம அதிகமாக இருக்குது. பாட்டி கடையில் எல்லா கருவாடுமே இருக்குது. என்ன கருவாடு கேட்டாலும் வாங்கி தருவாங்க. பாருங்கள், இந்த நெய்மீன் சீலா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே குழம்புல போட்டால் கரையக்கூடிய ஒரு கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா நெய்மீன் சீலா தான். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தொண்டாங்கருவாடு. அதாவது எங்கள் ஏரியாவில் இதுக்கு பேர் வந்துட்டு தொண்டான்னு சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில். இது சென்னை பெரிய பெரிய ஊர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் முதக்கண்டை. அதாவது கோயமுத்தூர், திருப்பூர், இந்த மாதிரி பல ஊர்களில் வந்துட்டு இதுக்கு பேர் வந்துட்டு முதக்கண்டைன்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க, இதுக்கு பேர் முதக்கண்டை. எங்கள் ஊரில் வந்துட்டு தொண்டா. இது வந்துட்டு தொக்கு வச்சா சூப்பராக இருக்கும். அப்படி தானே பாட்டி? தொக்கு வைக்கலாம், வறுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா உரிச்சு விட்டு தோலை உரிச்சு விட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற கருவாடு எல்லாமே பாட்டிக்கிட்ட எல்லா கருவாடும் இருக்குது. இது கருவாட்டிலே சிறந்த டேஸ்ட்னால் அந்த தொண்டாங்கருவாடு தான். நல்லாயிருக்கும். ஆனால் தெளிவாக இருக்கும் கருவாடு. பார்த்தீங்களா, தொண்டாங்கருவாடு. ஆமாம், இவ்வளோ கருவாடு இருக்குது பார்த்துங்க. இப்போ பார்க்குற கருவாடு பார்த்தீங்கன்னா காளை கருவாடு. அதாவது இந்த நெய்மீன் சிலான்னு சொல்கிறாங்களா, அதை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு கருவாடு பார்த்தீங்கன்னா இதுதான் காளை கருவாடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த கருவாடு நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே லட்டாக பீஸாக அறுத்து பொரிக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் அதுதான் காளை கருவாடு தான். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே குழம்புல போட்டால் கரைஞ்சிடும். எங்கே இதா? இது பார்த்தீங்கன்னா கல்வெட்டி. அதாவது இது சிங்கிள் முள் தான். நல்லா அப்படியே கறி மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், அல்வா துண்டு மாதிரி இருக்கு அப்படியே. ஆமாம், இந்த பாருங்கள், அல்வா துண்டு மாதிரி இருக்கும் அப்படியே. ஒவ்வொரு இதுவும் அல்வா துண்டு மாதிரி இருக்கும். ஆனால் தெளிவாக இருக்கும். சரக்கு அம்மா அந்த கன்னியம்மா பாட்டி கடையில் வந்துட்டு சரக்கு சுத்தமாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக கொடுப்பாங்க. இது வந்துட்டு இந்த கருவாடு எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலிக்கு சாப்பிடுவாங்க. நல்லா மருத்துவம் குணக்கூடியது. இந்த மாதிரி கருவாடு கிடச்சி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கருவாடு உங்களுக்கு வேணும்னா நம்பரை கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக செதை தான். இது இருக்கக்கூடிய ஃபுல்லாகவே செதை தான். இது சிங்கிள் முள் தான் வரும். இது ஃபுல்லாகவே செதை தான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மீன் இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் வந்துட்டு முள்ளே இருக்காது. பார்த்திங்கன்னா எறும் செதையாக தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளவும் செதை. அதாவது ஆட்டுக்கறியில் எப்படி இருக்கும் செதை, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு பேரும் காளா தான், காளா கருவாடு. ஏன்னபடி காளா கருவாடு. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கருவாடு கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கருவாடு கிடைக்கலனா எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதான் காளா கருவாடு. பார்த்துங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக. இது பார்த்தீங்கன்னா கெண்டை. நாங்கள் கெண்டை கருவாடுன்னு சொல்லுவோம். அதாவது மணலக்கெண்டையில் கருவாடு. ஆமாம், அதை பாருங்கள். அடுத்து இது என்ன வாழை பாட்டி? முள் வாழை. இது பார்த்தீங்கன்னா முள் வாழை பாட்டி. இந்த முள் வாழை ஆர்டர் கொடுத்தா வாங்கி கொடுப்பீங்களா? முள் வாழை பார்த்துக்குங்க, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள் வாழை கருவாடு. இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்கும். இது வந்து முள் வாழை. இதில் சாவாழை வருமா பாட்டி? இதுவும் முள் வாழை தான். முள் வாழை. இதுக்கு பேர் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு கிழங்காங்கருவாடு. எங்கள் ஊரில் கிழங்கான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை. எங்கள் ஊரில் கல்வெட்டின்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள், இதுக்கு பேர் கல்வெட்டி கருவாடு. மற்ற ஊர்களில் இதுக்கு பேர் வந்துட்டு கிழங்காங்கருவாடுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருவாடு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்களுடைய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம், ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. எல்லா கருவாடுமே இருக்குது நம்மகிட்ட. இங்கே பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்கும். கிழங்காங்கருவாடு ஃபுல்லாகவே செதையாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இது பொரிக்கலாம், குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும் கிழங்காங்கருவாடு. ஓட்டாம்பாறை கருவாடு. ஓட்டாம்பாறை கருவாடு.
மக்களே பார்த்துக்குங்க, இது நம்ம கடை தான். இந்த கடை பார்த்துங்க, என்ன கருவாடு வேணாலும் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து நம்மளுடைய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுப்போம். ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம அந்த அம்மா தான் நம்ம வந்துட்டு எல்லா ஊருக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, சென்னை அதிக ஊருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா கருவாடுமே பாட்டிகிட்ட இருக்குது. என்ன பாட்டி, எல்லாருக்கும் அனுப்பிடலாம்? எல்லாருக்கும் அனுப்பிடலாம். நம்பரை பாட்டி நம்பரையும் கொடுக்குறேன், என் நம்பரையும் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணி என்னென்ன கருவாடு அவங்களுக்கு பிடிக்குமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க. உப்பு இல்லாத கருவாடு தெளிவாக இருக்கும். சரிங்களா பாட்டி? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுடைய யூடியூப்பை உங்களை எடுத்து போட்டிருந்தோம். ரொம்ப பேர் எல்லோரும் கேட்டிருந்தாங்க பாட்டியை பேச சொல்லுங்க அப்படின்னு. அதனால் உங்களை மறுபடியும் எடுக்க வந்துருங்க பாட்டி. என்னென்ன கருவாடு நம்மகிட்ட இருக்குது? எல்லா கருவாடும் இருக்குது, நெத்திலி இருக்குது, எல்லா கருவாடையும் பார்த்தாச்சு. இதுதான் பாட்டி கூடணும். பார்த்துக்குங்க, பாட்டிகிட்ட வந்து நம்ம எல்லா கருவாடுமே இருக்குது. இதுக்கு பேர் என்னங்க? என்ன பேர்? தொண்டா. முதக்கண்ணு சொல்லுவாங்க, தொண்டான்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டி? எல்லா கருவாடுமே இருக்குது பாட்டிகிட்ட. சொல்லுங்கள், என்னென்ன கருவாடு இருக்குது? அதான் நெத்திலி இருக்கு, அது பண்ணா, குடகுத்தி, கத்தலை பொடி, காரை, சூடை, நெத்திலி எல்லாமே கீரண கருவாடு, சீலா, நெய் மிக்சிலா. எல்லாரும் வந்தால் இங்கே வந்தால் கொடுப்பீங்க? எல்லாருக்கும் வந்தால் கொடுப்போம், சில்லறையிலும் கொடுப்போம், வியாபாரத்துக்கும் கொடுப்போம். சரி பாட்டி, சரி பாட்டி. சூடை கருவாடு. இதுக்கு பேர் சூடை கருவாடு. ஆமாம், இது வந்துட்டு அதிகமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைடில் அதிகமாக, கேரளா சைடில் அதிகமாக வாங்குவாங்க இந்த கருவாடு, சூடை கருவாடு. இது என்னது? அப்புறம் பார்த்தீங்கன்னா காரல் கருவாடு இருக்கு பாருங்க. ஆமாம், என்னது இது? பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நம்மகிட்ட மக்கள் வாங்கிட்டு இருக்க நெத்திலி தான், பால் நெத்திலி. நம்ம ஜிபன் பஸ்ஸில் மக்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இது வந்துட்டு நம்ம எல்லா ஊர்களுமே இருந்து நம்மகிட்ட அதிகமாக வாங்குறாங்க. இது என்ன கருவாடு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இதுக்கு பேர் வந்துட்டு ஓட்டாம் பாறைன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன இந்த பேர் அழைக்கப்படுதுன்னு எங்களுக்கு தெரியலை. கண்டிப்பாக தெரிஞ்சால் கமாண்டாக ஒன்று தட்டி விடுங்க நண்பர்களே. இது ஓட்டாம்பாறை ஜிபன் பஸ்ஸில், அதாவது இது ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். அதாவது நம்ம ஏரியாவில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கல் அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சோழியக்குடி என்ற ஒரு கிராமத்தில் இந்த இடமே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய யூடியூப் தளத்தை பார்த்து ரொம்ப பேர் இப்படி ஒரு இடம் இருக்கா தம்பி அப்படின்னு ரொம்ப பேர் வந்துட்டு நேரடியாகவும் வந்து வாங்குறாங்க. நம்மகிட்ட சில்லறையாகவும் வாங்குறாங்க. வீட்டுகளுக்கு தேவையான கருவாடுகள் ரொம்ப பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, தம்பி நாங்கள் பல இடத்துல இந்த மாதிரி கருவாடு வாங்கியிருக்கோம். எங்கள் ஊர்லேயே கருவாடு இருக்குது தம்பி, இந்த மாதிரி கருவாடுகள் நாங்கள் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. இங்கே கருவாடு நல்லா வாசமாகவும் இருக்குது, ரெண்டாவது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது ஒரு சேவையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. எல்லா கருவாடுமே இருக்குது. நீங்கள் என்ன கருவாடு கேட்டாலும் நம்ம அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம். எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவருமே எனக்கு சொல்லுங்கள் நண்பர்களே. இது வந்துட்டு துண்டு கருவாடு. சரிங்களா? துண்டு கருவாடு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. துண்டு கருவாடு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக துண்டு கருவாடுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த துண்டு கருவாடு வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. நம்மளுடைய நம்பரே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு வெண்காய்ச்சி சூடை கருவாடு. இந்த கிராமம் முழுவதுமே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கருவாடு பிஸ்னஸ் தான். அதாவது 100-150 குடும்பங்கள் வசிக்க இது ஃபுல்லாகவே குடோன் தான். எல்லா குடோன்லையுமே கருவாடு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாகவே எல்லாருமே காய வச்சுருக்காங்க பாருங்கள். தாட்டு போட்டு சுத்தமாக காய வச்சுருக்காங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்கும், பக்காவாக இருக்கும். எந்த மண் தூசி தப்புட்டமே எதுவுமே இருக்காது. அவ்வளோ சுத்தமாக இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும். உப்பும் அதிகமாக வைக்க மாட்டாங்க. கடலில் பிடிச்சிட்டு வந்தோடனே அப்படியே தாட்டு போட்டு தார்ப்பை போட்டு காய வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்கட்டாங்க.
அதாவது நீங்கள் பல்காக ஆர்டர் கொடுக்கையில் நம்ம மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இதுதான் அந்த நமக்கு தொண்டியில் இருக்குது இந்த மேட்டூர் சூப்பர் சர்வீஸு. நல்லா பார்த்துங்க. இந்த மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் நம்ம போட்டோம்னா அதாவது ஜிபிஎன் பேஸில் பண்ணி கொடுக்குறாங்க. குறைந்த வாடகையில் தரமாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மேட்டூர் சர்வீஸில் ஆல் இந்தியா எல்லா ஊர்களுமே இருக்குது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.